அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எந்த கூட்டணியை தேர்வு செய்யப் போகிறார் என்பதுதான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் ராமதாசுக்கான கூட்டணி வாய்ப்புகள் மங்கிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் பாமகவுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தேர்தல் நேரத்தில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியது, அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டுமென்று ராமதாஸ் வலியுறுத்தியது போன்ற சம்பவங்கள் இந்த முரண்பாடு தற்காலிகமல்ல என்பதை வெளிப்படுத்தின. இதனால் இருவரும் ஒன்றாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்ற எண்ணமே மேலோங்கியுள்ளது. இந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி திடீரென இணைந்தது பாமக என்ற பெயரை விட அன்புமணி தலைமையிலான பாமக என்பதையே பாஜக அங்கீகரித்துள்ளது என்பதையும் காட்டுகிறது. 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இதற்கு பின்னணியாக உள்ளன. வடதமிழகத்திலும் கொங்கு மண்டலத்திலும் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் வன்னிய சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் செல்வாக்கை தெளிவாக வெளிப்படுத்தியது. இதன் அடிப்படையில்தான் அன்புமணியை அரவணைத்தால் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்ற கணக்கை அதிமுக போட்டுள்ளது. அன்புமணி தரப்பினர் பேசுகையில் ராமதாஸ் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதே அதிமுகவில் இணைவதற்கான முக்கிய நிபந்தனையாக இருந்ததாம். இதனால் ராமதாஸின் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்வி மேலும் சிக்கலானதாக மாறியுள்ளது. ராமதாஸை பொறுத்தவரை இந்த தேர்தல் வெறும் கூட்டணி விவகாரம் மட்டுமல்ல, இது பாமக யார் கட்டுப்பாட்டில் இருக்கப் போகிறது என்பதற்கான இறுதி போட்டி என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அன்புமணியை விட அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிட்டால் தேர்தலுக்குப் பிறகு கட்சியின் கட்கட்டுப்பாடு தங்களிடம் வரும் என்ற கணக்கை ராமதாஸ் தரப்பு போடுகிறது. அதேபோல் அன்புமணியும் அதிக எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிறார். இப்போதைய நிலவரப்படி ராமதாசுக்கு பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. திமுக கூட்டணியில் இணைந்து விசிகாவுக்கு வழங்கப்படும் அளவிலான தொகுதிகளை பெற்று அன்புமணி போட்டியிடும் இடங்களில் நேரடியாக எதிர்கொள்வது ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான டிவிகே கூட்டணியில் இணைந்து அதிக தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவதும் இன்னொரு சாத்தியமாக பேசப்படுகிறது. வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடும் யோசனையும் ராமதாஸ் தரப்பில் உள்ளது. கடைசியாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டு அதிமுக கூட்டணியில் சில தொகுதிகளை பெறும் வாய்ப்பும் முற்றிலும் நிராகரிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது. அன்புமணி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் பென்னாகரம், தர்மபுரி, மேட்டூர், சேலம் மேற்கு போன்ற வன்னியர் ஆதிக்கம் கொண்ட தொகுதிகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என கணிக்கப்படுகிறது. இந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்பதால் ராமதாஸ் தரப்பை கூட்டணியில் சேர்த்து அன்புமணிக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்த திமுக யோசனை. ஆனால் இதனால் பிற சமூக வாக்குகள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதால் திமுக தலைமையில் தயக்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயை பொறுத்தவரை இதுவரை பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வராத நிலையில் ராமதாஸை சேர்த்துக் கொள்வது ஒரு அரசியல் பலமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பிற்பட்டோர் சமூக வாக்குகள் விலகிச் செல்லும் அபாயம் இருப்பதால் அவரும் எச்சரிக்கையுடன் இருக்கிறார். மொத்தத்தில் திமுக அதிமுக கூட்டணிகள் எந்த வடிவத்தை எடுக்கும் என்பது தெளிவாகும் வரை ராமதாஸ் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பார் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அல்லது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் ராமதாஸ் அவர்களின் கூட்டணி முடிவு வெளிப்படுத்தப்படும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஒரு காலத்தில் மூன்றாவது பெரிய சக்தியாகவும் கூட்டணிக்காக கட்சிகள் தைலாபுரம் படையெடுத்த நிலைமை மாறி இன்று வெறிச்சோடி இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் ராமதாஸ் அவர்களின் அரசியல் முடியப் போகிறதா இல்லை புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.